ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுகவுடைய எதிர்க்கட்சியான அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நாம் எல்லாருமே எதிர்பார்க்கப்படும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக அதுக்கப்புறம் பாமக கூட்டணி ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அமித்ஷா அவர்கள் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்பே அதிமுக பிஜேபி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. பொதுவாக கூட்டணியை எப்பயுமே எலெக்ஷன் பக்கத்தில் தான் உறுதிப்படுத்துவாங்க. முக்கியமாக பிஜேபி பொறுத்த வரைக்குமே அதிமுக பிஜேபி எலெக்ஷன் பக்கத்தில் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தா கடைசி அதாவது ஒரு 8-10 மாதத்துக்கு முன்பே அதிமுக பிஜேபி கூட்டணியை ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஒன்றா இருந்தாலுமே தமிழகத்தில் அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் கிளம்பி கொண்டு இருக்கு. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. அதிமுகவில் அமித்ஷா அவர்களோட நடவடிக்கை அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய டைம் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக பிஜேபி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதிமுக ஒதுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கூட்டணி கட்சியான அதிமுக கிட்ட எந்த விதமான டிஸ்கஷனும் எடுக்காமல் சொல்லியிருப்பாங்க. இதனால் அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் பல பேர் இப்போ அமித்ஷா மீதும் பிஜேபி மீதும் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. முக்கியமாக அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் பல பேர் இந்த கூட்டணியை இப்போ வரைக்குமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு வாரத்துக்கு முன் அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் முதல்வர் யார் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவோட மூத்த தலைவர்கள் பல பேருக்கு செம அப்செட்டான செம அதிர்ச்சியான விஷயமா மாறிவிட்டது. இப்போ ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி தொகுதி பிரிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடக்க போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அமித்ஷா அதுக்கப்புறமா பிஜேபியோட மூத்த தலைவர்கள் பல பேர் சென்னை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரப்போகிறாங்க. ஸோ பிஜேபி வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 35க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அதிமுக கிட்ட கோரிக்கையில் வலியுறுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு 20 தொகுதிகள் கொடுத்துருந்தோம். இந்த டைம் 35 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் அப்படி சொல்லி பிஜேபி கேட்க போகிறதாம். ஆனால் அதிமுக இதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. 35 தொகுதிகள் பிஜேபிக்கு கொடுத்து விட்டால் ஸோ பாமக அதுக்கப்புறமா கூட்டணி சேரும் கட்சிகளுக்கு தொகுதிகள் கொடுக்க முடியாது. ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் மைனாரிட்டி ஆட்சியாக தான் அதிமுக இருக்கும். இதனால் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றால் ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. 20லிருந்து 25 சீட் தான் மேக்சிமம் சீட்டை பிஜேபிக்கு அதிமுக ஒதுக்கும். ஒருவேளை இந்த டிமாண்டுக்கு பிஜேபி ஒத்து வரலன்னா பாமக கூட கூட்டணியை அதிமுக உறுதிப்படுத்தி விட்டு தமிழக வெற்றி கழகத்தோட மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பிஜேபிக்கு 35 தொகுதி கொடுத்தும் அது வீணாக தான் போகும். ஏன்னா பிஜேபியோட வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி. முக்கியமாக நெகட்டிவ் இம்பாக்ட் பிஜேபிக்கு அதிகமாக இருக்கு. இதுவே 30 தொகுதி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கும்போது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ கூட்டணி ஆட்சி தான் பிஜேபியும் சொல்கிறது. அதே கூட்டணி ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கும்போது மீண்டும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் எல்லாமே ஒரு பெரிய டிஸ்கஷனாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி கரெக்டாக 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் நடக்குது. அந்த மாநாடு முடித்த அடுத்த நாள் 22ஆம் தேதி இந்த ஒரு மீட்டிங் சென்னையில் நடக்க போகிறது. இந்த மீட்டிங்கில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீட்டிங் முடிவில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அதிமுக பிஜேபி சொல்லும் டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளுமா கொள்ளாதா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுகவுடைய எதிர்க்கட்சியான அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நாம் எல்லாருமே எதிர்பார்க்கப்படும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக அதுக்கப்புறம் பாமக கூட்டணி ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அமித்ஷா அவர்கள் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்பே
அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. பொதுவாக வந்து கூட்டணியை வந்து எப்பயுமே வந்து எலெக்ஷன் பக்கத்தில் தான் வந்து உறுதிப்படுத்துவாங்க. முக்கியமாக வந்து பிஜேபி பொறுத்த வரைக்குமே அதிமுக பிஜேபி எலெக்ஷன் பக்கத்தில் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி அதாவது ஒரு 8-10 மாதத்துக்கு முன்பே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஒன்றா இருந்தாலுமே தமிழகத்தில் வந்து அந்த கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தான் வந்து கிளம்பி கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைக்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. அதிமுகவில் அமித்ஷா அவர்களோட நடவடிக்கை அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ நிறைய டைம் வந்து அதிமுக வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக பிஜேபி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து அதிமுக வந்து ஒதுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து கூட்டணி கட்சியான அதிமுக கிட்ட எந்த விதமான டிஸ்கஷனும் எடுக்காமல் சொல்லியிருப்பாங்க. இதனால் அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து இப்போ வந்து அமித்ஷா மீதும் பிஜேபி மீதும் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. முக்கியமாக வந்து அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து இந்த கூட்டணியை இப்போ வரைக்குமே வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு வாரத்துக்கு முன் வந்து அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் முதல்வர் யார் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தான் வந்து முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவோட மூத்த தலைவர்கள் பல பேருக்கு செம அப்செட்டான செம அதிர்ச்சியான விஷயமா மாறிவிட்டது. இப்போ ஆகஸ்ட் 22 என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி தொகுதி பிரிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடக்க போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அமித்ஷா அதுக்கப்புறமா வந்து பிஜேபியோட மூத்த தலைவர்கள் பல பேர் வந்து சென்னை வந்து ஆகஸ்ட் 22 வரப்போகிறாங்க. ஸோ பிஜேபி வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 35க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து அதிமுக கிட்ட கோரிக்கையில் வலியுறுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வந்து 20 தொகுதிகள் வந்து கொடுத்துருந்தோம். இந்த டைம் வந்து 35 தொகுதிகள் எங்களுக்கு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து கேட்க போகிறதாம். ஆனால் வந்து அதிமுக இதை வந்து ஒத்துக்காது. 35 தொகுதிகள் பிஜேபிக்கு வந்து கொடுத்து விட்டால் ஸோ பாமக அதுக்கப்புறமா கூட்டணி சேரும் கட்சிகளுக்கு தொகுதிகள் வந்து கொடுக்க முடியாது. ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் மைனாரிட்டி ஆட்சியாக தான் வந்து அதிமுக வந்து இருக்கும். இதனால் வந்து கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றால் ஸோ இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. 20லிருந்து 25 சீட் தான் வந்து மேக்சிமம் சீட்டை வந்து பிஜேபிக்கு அதிமுக வந்து ஒதுக்கும். ஒருவேளை இந்த டிமாண்டுக்கு வந்து பிஜேபி வந்து ஒத்து வரலன்னா பாமக கூட கூட்டணியை வந்து அதிமுக வந்து உறுதிப்படுத்தி விட்டு தமிழக வெற்றி கழகத்தோட மீண்டும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக வந்து பிஜேபிக்கு 35 தொகுதி கொடுத்தும் அது வந்து வீணாக தான் போகும். ஏன்னா வந்து பிஜேபியோட வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மி. முக்கியமாக நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து பிஜேபிக்கு அதிகமாக இருக்கு. இதுவே 30 தொகுதி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கும்போது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ கூட்டணி ஆட்சி தான் வந்து பிஜேபியும் சொல்கிறது. அதே கூட்டணி ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கும்போது மீண்டும் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக வந்து இருக்கும். இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக வந்து ஆகஸ்ட் 22 கரெக்டாக வந்து 21 தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் வந்து நடக்குது. அந்த மாநாடு முடித்த அடுத்த நாள் 22 இந்த ஒரு மீட்டிங் சென்னையில் நடக்க போகிறது. இந்த மீட்டிங்கில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீட்டிங் முடிவில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அதிமுக பிஜேபி சொல்லும் டிமாண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளுமா கொள்ளாதா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.